மில்க்கும் சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி சுகர் சேர்க்கும்போது எந்த டம்ளரில் நம்ம ரவா எடுக்கிறோமோ அதே டம்ளரில் அதே அளவு சுகர் சேர்த்தோன்னா திகட்டாமல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட போனால் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே டம்ளரில் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கேசரி செஞ்சு பார்க்குறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஃபைனலாக கீ ஊற்றுறப்ப நீங்கள் மொத்தமாக ஊற்றின கீயோட அளவு 25 கிராம் இருந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும். அதாவது நான் எடுத்த ரேஷியோ 1/2 டம்ளர் ரவாக்கு நீங்கள் 25 கிராம் அமௌண்ட் ஆஃப் கீ எடுத்திங்கனாலே அந்த கேசரிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போதே டைம் அரௌண்ட் ஒரு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணான்னு எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு வந்து அடுப்பெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா அடுப்பில் இந்த மாதிரி சந்தன குங்குமத்தால் ப்ளஸ் போட்டு நடுவில் குங்குமத்தால் பொட்டு வச்சு சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே பொங்கல் வைக்கிற பானையிலையுமே மஞ்சள் கொத்து ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா டைட்டாக அதோட கழுத்தில் கட்டிட்டு அதுக்குமே ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஸ் போட்டு நடுவில் குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல்னாலே வந்துட்டு இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து விர்ச்சுவலாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிலீஜியஸோட கம்பைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தன குங்குமத்தால் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி வைக்கிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. எனக்கு இது யூஸ்வலாக நான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்படியே பழகினால இந்த மாதிரி பண்ணிக்கிறது. பிளான் பண்ண மாதிரியே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுப்பையும் பானையும் நல்லா டெக்கரேட் பண்ணி 7:30க்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் பானையை வச்சு 1 கப் மில்க்கும் 1 கப் அரிசி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் பால் ஊற்றுனதுக்கப்புறமா அரிசி பருப்பையும் கழுவி வச்சுருந்த 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். ஸோ நல்லா பால் பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி அதோடு சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியோ பொங்கல் வச்சுட்டோம். ஹரிபரியாக வச்சனால நான் ஃபுல்லாலாம் வீடியோ ஷூட் பண்ணலை, இதுவரையும் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இட்லி, சாம்பார், கேசரி, வடை, பாயாசம், அப்பளம், அப்புறம் பொங்கல் எல்லாத்தையும் நல்லா செஞ்சு எங்களோட பொங்கல் காலை நல்லாவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. See you in next video. அது வரையும் டேக் கேர். பாய்.